சீட்டே ஓகேண்ணா ஓகே. வரீங்களா? ரொம்ப நேரம் இங்கேயே சுற்றிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு நைட் ஃபுல்லாக இங்கே சுற்றிட்டு கிளம்பிடலாமா போடுறேன்? பின்னாடி யாரும் பையன். ஐயோ ஆமாம் சேல்ஸுங்க. வெல்கம் டு மிஸ்டர் ரிலாக்ஸ். இப்போ என்ன உண்மையான பிளான் என்னன்னா, இப்போ நான் சொல்றேன் அப்படி இல்லடா, ஒரு வார ட்ரிப்பா வால்பாறை போலான்னு போனோம், முடியல. 3 நாள் ட்ரிப்பா மூணாறு போலான்னு பார்த்தோம், அதுவும் முடியல. ஒன் டே ட்ரிப்பு ஒகேனக்கல் போலான்னு பார்த்தோம், அதுவும் முடியல. அதனால ஹாஃப் டே ட்ரிப்பா எங்கேயாவது போலான்னு சொல்லிட்டு பசங்களை தூக்கி போட்டுன்னு கிளம்பிட்டோம். பட் எங்க போறோம்னு எங்களுக்கு தெரியல. போற வழியில ஒரு டீ கடையில் நிறுத்தி லாபா சீட் போடுவோம். லாபா சீட்டா லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் ட்ரிப்பு எங்க போறோம்னு சொல்லிட்டு சீட்டு குலுக்கி போட்டு அந்த இடத்துக்கு போக போறோம். அது வந்து இடைப்பட்ட, அதாவது ஒரு ஹாஃப் டே இல்ல, ஒரு 80-70 கிலோமீட்டர்ஸ் கிட்டயே. அப்படின்னா நம்ம ஊரை கூட தாண்ட மாட்டோம். பொங்கல் லீவ் வந்து ஒரு 3 நாளுங்க. ஒரு அப்படியே ஒரு திங்கக்கிழமை சேர்ந்தாப்புல பார்த்தோன்னா ஒரு 5 நாள் லீவுங்க. இல்லை அந்த பக்கம் வந்து வெள்ளிக்கிழமை சேர்ந்தாப்புலன்னு பார்த்தோன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 8 டேஸ் லீவுங்க. அந்த 8 டேஸ் லீவுமே இவனுக்கு வந்து கலாப்ஸ் பண்ணிட்டானுங்க. ஒரு 5 நாள் ட்ரிப் போகலான்னு பார்த்தா அவன் 2 நாள் எனக்கு வேலை இருக்குன்ட்டான். இன்னொரு ட்ரிப் போகலான்னு பார்த்தா இவன் வேலை இருக்குன்ட்டான். அதான் இருக்கா பாருங்க, அவன் ஒரு நாள் கலாப்ஸ் பண்ணிட்டான். அதனால ஒன்றா இருக்கணும், இந்த லீவை வந்து எப்படியாவது நம்ம பயன்படுத்தணும், பயனுள்ளதாக ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அந்த ஃபோன்லாம் கொஞ்சம் சைலண்ட் போடு, இல்லைன்னா அந்த மறந்துட்டேன் மெசேஜ் வந்தவங்களுக்கு நான் சைலண்ட்ல போட்டுருவேன். புரியுதா? சீக்கிரம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த திருவண்ணாமலை பார்டரை கிராஸ் பண்ணி அப்பதான் என்ன பண்ணணும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சக்தி நம்மள விட்டு போயிடுடா. தீய சக்தி இல்ல, இங்க இருந்து எந்த சக்தியும் வெளியே ஓட மாட்டானுங்க. திடீர்னு போன் வரும், முடியும். அதாவது எப்படி தெரியுமா, அந்த போன் இப்படி தேய்ச்சா அலாவுதீன் குடுகுடு ஓடுமே, அந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. அதனால அவனுங்க எல்லாம் கட்டுப்படுத்தினா அந்த ஊரை விட்டும் போது எல்லையை தாண்டணும். எல்லையை தாண்டதுக்கு அப்புறம் இவனுங்களை யாரையும் விடுற மாதிரி ஐடியா இல்ல. அதனால எல்லையை தாண்டிட்டு ஒரு நல்ல டீ கடையில போயிட்டு டீ போட்டுட்டு ஒரு 3-4 பிளேஸ் நாங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதை குழுக்கள் சீட்ல எழுதி வச்சுட்டு போட்டு ஒரு நல்ல சக்தியை கூப்பிட்டு எடுக்க சொல்லி அந்த ஊருக்கு நாங்க கிளம்ப போறாங்க. இதுதாங்க இன்னையோட இந்த ட்ரிப்போட மைய கரு. அதே மாதிரி சீட் பெல்ட் கொஞ்சம் போட்டுங்க, சேஃப்டி முக்கியம். சேஃப்டி. அதே மாதிரி இங்க பாருங்க, கேமரா மாட்டிட்டேன். சும்மா அந்த வாய்க்கு வந்தபடி அசிங்கமே பேசுறதா கொஞ்சம் தயவு செய்து நிறுத்திடுங்க, புரியுதா? அதுக்கு போனை எடுத்து யாரும் நோண்டக்கூடாது. இல்ல ஓகே, போனை நோண்டாதீங்க. தமிழ் நீ மூக்க நோண்டாத, சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடுத்துரு. டேய் போனை இதுல நோண்டுற, நான் மெசேஜ் பண்ணி கொடு. உன் செல்ல நான் மெசேஜ் பண்ணா நான் பண்ற மாதிரி ஆயிடுமாடா? நீ பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் சரி சாப்பிட்டேன், என்ன பண்ற? இதே ஒரு 2 மணி நேரத்துக்கு பேசினே இருக்கேன். நீ காரை மட்டும் ஓட்டு. நல்லா சவரம் பண்ணின்னு வந்துட்டா. அவன் சவரம் பண்ணல, வரைஞ்சிட்டு வந்துட்டாடா. அவன் மூஞ்சி கிட்ட வேடா. டேய் நல்லா கோட போட்டுனே ஃபார்வர்ட். ஒண்ணு இல்ல, என் கூட யாருக்கும் தாடி இல்ல. எல்லா வாட்டியும் டேய் இவ்வளவு அழகா இருக்கு. தாடி இல்லாம போற இவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே கமரா ஒரு அரிப்பு இல்ல, அழகா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. டேய் எனக்கு முடி கிட்ட போடா எவ்வளோடா? 80 ரூபாடா. உனக்கே 200 ரூபாய். அது என்ன இதான் 200 ரூபா கொடுத்துட்டு வர நீ. ஆனா நீ என்ன பண்ற? சும்மா நேரம் 50 ரூபா வச்சுக்க, நான் 4 முடி வெட்டினு சொல்லிட்டு 50 ரூபா கொடுத்துட்டு வரேன். அதோட சின்ன பசங்க வந்து அண்ணா இது இப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு அச்சுக்க போயிடுச்சு. அதான் இந்த 50 ரூபா எனக்கு சேஃப்டி வந்தா சொல்லு, நான் உனக்கு வைக்க சொல்றேன். இல்ல அது வேணாம் தம்பி, அது 4 முடி எடுத்ததுக்கு போய் சேவிங்கன்னா அது இப்படி வெறுக்க உங்க மூஞ்சி நீங்களும் பேச மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க. பாட்டா போடலாம், கேட்டு போலாம். டேய் பாட்டுல நம்மளோடா கிளைமேட்டுக்கு அதுவும் கொஞ்சம் நல்லா அந்த அழகிய சிவா அந்த பாட்டுடா தம்பி. அதாவது விஜய் சேது விலாக்ஸ் மாதிரி அப்படியே ஒரு ஃப்ளோல போலான்னு தான் சொன்னேன். அப்படியே அதுல இருக்கிற கண்டென்ட் அப்படியே போடணும்ல. அப்படியா? காமனான பாட்டுனா அது. டைம் எடுத்து வீடியோ போடுறோம், அவங்க அங்க டைம் இருக்கும்போது வீடியோ போடுறோம், நம்ம எங்க? புரியுதா இல்லையா? புரியுது. இல்லண்ணா நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு, நல்லா இல்ல, சிரிப்பு வருது வரல. ஆனா டான்னு அவங்க போடுற வீடியோக்கு உட்காந்து பாத்துறது. ஆமாண்ணா, இப்ப நமக்கு அவங்களாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் திட்டிட்டு இருக்காங்களா, என்னடா பண்றீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்கன்னு. இப்ப இவங்க எல்லாம் எப்படி இருந்து வந்தாங்க? அப்படி இருந்து கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. அவங்கள பார்த்து நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் அவங்க கிட்ட. அதாவது அந்த பெரிய கேங்க எப்படி ஒன்னா வர வச்சு வீடியோ எடுக்கிறாங்கன்னே தெரியல. ஏன்னா நீங்க இருக்கிற ஒரு 4 பேரை என்னால சமாளிக்க முடியல. ஒருத்த ஒரு காரணம், ஒரு டைமுக்கு வரீங்க. 4 மணிக்கு கிளம்புறான்னா 4 மணிக்கு தான் ஒருத்தன் வீட்டுல குளிக்க ஆரம்பிக்கிறான். அவ்வளவு குறைச்சல் கொடுக்குறீங்க நீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி.
இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டா கூட எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டுடலாம். வாழ்றதுக்கு வந்துடணுமா? வாரத்துக்கு ஒரு அவங்க வாரத்துக்கு 4 வீடியோ போடுறாங்கடா. நம்ம மாசத்துக்கு 4 வீடியோ போடலாம்னு கெஞ்சின்னு இருக்கேன் உங்கள்ட்ட. நான் போட்டலாம்ண்ணா. இந்த இயர் ஆரம்பிக்கும்போது மக்கள் இருக்கும் பாரு. அதாவது நம்ம நியூ இயரு ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து சமயம் செய்யணும்னு பார்த்தா ஆரம்பிக்கும் போதே 14ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, நான் 14ண்ணா. 4 1 கூட்டு 5 சொல்லிட்டு கை தட்டுற உடனே அந்த டேலாக் அவனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன நாள்ரா? தைப்பொங்கல். ஆமா, நான் தமிழ்ல ஆமாடா சொன்ன மாதிரி நீ தைப்பொங்கல். இந்த வருடத்தின் தமிழ் திருநாள் முன்னிட்டு தமிழர் திருநாள் தமிழர் நியூ இயர் தான். நமக்கெல்லாம் இது ஆமா, நம்ம இது எப்படி ஆங்கில புத்தாண்டுலாம் கொண்டாடிக்கலாம்? தமிழ் புத்தாண்டு தான் கொண்டாடிக்கணும். நம்ம சொல்லு நம்ம எப்ப ஆங்கில புத்தாண்டு நம்ம கொண்டாடி இருக்கோம்? தமிழ் புத்தாண்டு தான். நைட் 2 பீர் கையில வச்சு ஆடிட்டு அது அது உங்களுக்கு தான் வேணும். நீங்க தானே எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி இந்த மாதிரி எனக்கு வேணும்டா அப்படின்னு சொன்னேன். ஆபீஸ்ல இருந்தேன். ஆமா, நீங்க மத்த ஆபீஸ் இருந்தீங்க. என்னால வாங்க முடியாதுப்பா, நீ வீட்டுல சும்மா தானே இருக்க, போய் வாங்கிட்டு வந்து எனக்கு வீட்டுல வச்சிருப்பா அப்படின்னீங்க. அதான் ஆங்கில 2 கோட் இருக்கு. அது தமிழ் இருக்கு. தமிழ் எனக்கு வாங்கி பண்ணா அவர் வீடு சாட மாட்டாருனாரு. புகழுக்கு அவதான் கேட்டு அவதான் மாறிட்டே இருக்காரு. அதான் புகழுக்கு அது போட்டுலாம் சொல்றேன். போட்டுலாம் சொல்றியா இல்ல வீடியோ லீவ் போட்டுலாம் சொல்றியா? நீ பேசுற மட்டும் சொல்லிடு. தமிழ மட்டும் சொல்ல போற மெசேஜ் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுன்னு சொல்லியா? சொல்லல ஜோக்குன்னு சொல்லலாம். இப்ப எப்படி சிரிக்கிற மட்டும் பாரு. ஏத்தி விட்டுருக்கா எங்க வெளியே போக வேட்டி செட்டில் இல்லடா. அப்புறம் அங்க வந்துட்டு இல்ல நான் வாங்கி கொடு அதெல்லாம் சொல்லக்கூடாது. இது வந்து மிகப்பெரிய லோ பட்ஜெட் ட்ரிப்பு. சாப்பாடுனா சரி ஒரு ஃபுல் மீல்னா ஹாஃப் மீல் வாங்கி கொடுப்பேன். டீனா ஒரு சின்ன பாதி டீ தான் வாங்கி கொடுக்குறது. ஏன் அதுதான் வாங்கி தராதீங்களா? டீ கடை விட்டு காய்ச்சி கூட்டு போகலாம். தோசைனா பாதி தோசை தான். அந்த இட்லி இருந்தாலும் பாதி இட்லி தான். சரி, எல்லாம் என்ன கலர் ஷர்ட் தானே எடுத்து வந்தீங்க? அந்த ஒயிட் இந்த பிளாக் அதெல்லாம் எடுத்து வந்தீங்கன்னா நல்லா இருக்காதுண்ணா. அதெல்லாம் நீ மாப்பிள்ளைடா நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது. எனக்கு உண்மையில சத்தியமா எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. நீ ஒயிட் இல்ல பிளாக் தான் எடுத்து வந்திருப்ப. சொல்லி என்ன எடுத்துட்டு வந்த? 2 பேர் சொன்ன நம்ம எது சொல்றோமோ அது செய்யவே மாட்டோம். அது 2மே வேணாம் சொன்னா வேணும்னா அது 2 எடுத்துக்கிறான். ஏன்னா வீட்டுல வேற ஷர்ட் இல்லையா தம்பி? இல்லடா, எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு அழுக்காயிடுச்சு, பழைசாயிடுச்சு. சோ இது வந்து ஒரு 6 மாசம் முன்னாடி எடுத்து வச்சிட்டு இருந்தேன். 6 மாசம் முன்னாடியா? புது துணி எடுத்து போடுறதுக்குடா. அது எடுத்து 6 மாசம் வைக்கிறதுக்கு கடையில எடுத்துட்டு போயிடலாம். அதோட ஒண்ணா கேரளா போறப்ப ட்ரிப் போறப்ப ஒரு சார்ட்ஸ் ஒண்ணு எடுத்தேன். ஒயிட் கலர் சார்ட்ஸ். அது எங்க கேளுங்களா? அது 7 மாசம் ஆகுதுல, கிட்டத்தட்ட 8 மாசம் ஆகுது. கேரளால இருந்து கிளம்பும்போது போட்டு வந்தேன். அப்படியே எடுத்து பீரோல எடுத்து வச்சிட்டேன். அவ்வளவுதான். இவன் எப்படி பண்ணாவன்? ஒல்லியா இருக்கப்ப ஒரு ஷர்ட் எடுப்பானா 6 மாசம் கழிச்சு சனப்பட் மாரி போடுவான். அப்புறம் சொல்லுவா நீ எல்லா ஷர்ட்டும் டைட் ஆயிடுச்சுடா ஷர்ட் எடுக்கணும்டுவான். அந்த ஷர்ட்டை 6 மாசம் வீட்டுல வச்சிருப்பான். மறுபடியும் எடுத்து போடுவான். இதே வேலையா போச்சு. எனக்கு கூட பழகுறா. எனக்கு பழகுறா. நான் என்ன பண்ண முடியாதுங்க. எனக்கு இருக்கு. என்ன வச்சுக்க, ஒரு புது துணி எடுப்போம். எடுத்து ஒரு நல்ல நாள்ல போட்டுக்கலாம்டா, ஒரு நல்ல ஃபங்க்ஷன்ல போட்டுக்கலாம்டா, ஒரு எப்படி சொல்றது அன்னைக்கு போட்டுக்கலாம் இன்னைக்கு போட்டுக்கலாம் சொல்லி எடுத்து வைக்கிறது. அது காலகாலத்துக்கும் பீரோட அப்படியே இருக்கும். அந்த டேக் இருக்கு, பிரைஸ் டேக், அதை கூட பிரிக்கிறது அப்படியே கிடக்கும். நீங்க என்னைக்குடா நம்ம நல்ல நேரம் நல்ல காலம் வந்து நம்ம போடுறதுக்கு உங்களுக்கு எங்க நல்ல நேரம் வரப்போகுது. அதான் கம்மியா தானே சொல்றேன். கடைசி வரைக்கும் அங்க பேசக்கூடாது. பேசக்கூடாது. கேமரா முன்னாடி வந்து பேசுங்க. ஆமா, அங்க பேசக்கூடாது. டேய் அடா உங்களுக்கு மரியாதை சமையா குடுக்குறாங்க 2 பேரும். இது வந்து ஒரு கிளாஸ்ல இல்லடா. கிளாஸ்ல பின்னாடி பெஞ்சில உட்கார்ந்து குசு குசு பேசுவாங்க. அது இல்லடா கதை. இருக்குது 5 பேர் தான். புகழ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அண்ணா அண்ணா தமிழ மூக்கு ஓடிட்டே என்ன பண்ணுவோம்? மிக 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 மூக்கு நோண்டி அப்படின்னு தமிழுக்கு பேர் வச்சிருவேன். ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என்ன பத்தி பேசினா கூட பரவாயில்ல. மூக்க பத்தி பேசினாலும் பரவாயில்ல. அவங்க வீட்டுல வீடு கட்டுறானா மூக்கு சிலை வச்சு சொல்றாங்க. ஒரு மனுஷன மானபங்கம் படுத்துறியாடா?
அவனை என்ன நிலைமையில அவனை கூட்டிட்டு வந்து கேட்க சேர்ந்தானே. இது யார் மனதும் புண்படுத்துறதுக்காக பேசுறாங்க. உங்க மனது புண்படுத்த தான் பேசுறாங்க. மூக்குசரிக்கு அவ்வளவு பவர் இருக்குது. ஏன்டா என்னடா இது மூக்குசரி இல்லடா. சரி மச்சான், எனக்கு தெரிஞ்சு இவனை விட அவன் தான் கொஞ்சம் அதிகமா கலாய்க்கிறான். சொட்டு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீ வேற அவனை மனப்பக்கம் படுத்திக்கிற. இந்த வீடியோ ரிலீஸ் ஆனே கமெண்ட் வரும் 5 கமெண்ட். ஐயோ நல்லாவே இல்ல, இதெல்லாம் ஒரு காமெடியா அப்படின்னு ஒரு 5 கமெண்ட் வரும். அது யாரும் இல்ல, பின்னாடி அவனோட வைஃப் தான். அது வேற யாரும் கிடையாது. இவனே வீட்டுக்கு போய் சொல்லி கொடுத்துறது, இதை பண்ணு அதை பண்ணுன்னு. ஆனா இப்ப அக்கா மெசேஜ் பண்ணால இவனே மெசேஜ் பண்ணால நமக்கு அதுவும் தெரியலடா. கண்டிப்பா அவன் வைஃப் தான். அவன் வைஃப் அவ்வளோ நம்மள வந்து ரொம்ப எப்படி சொல்றது, லைக் பண்ற ஆள் கிடையாது. இதுக்கப்புறம் முடிவு எடுக்க முடியாது. எந்த ரூட் போறோமோ அந்த ரூட் போற மாதிரி ஆயிடும். நீங்க சொல்லுங்க. ஆனா ஊத்தணும் ஜங்ஷன் அப்படியே போனா ஊத்தங்கற, அப்படியே லெஃப்ட் சைடுல போனா ஒரு அண்ணன் சொன்னது அப்படியே ஏற்காடு போயிடலாம். ஏன் விருப்பம்னா இப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு பைபாஸ்ல போயிட்டு கிருஷ்ணகிரி போயிடலாம். எப்படி கிருஷ்ணகிரி நான் இங்க வந்து முன்னாடியே பைபாஸ்ல போயிட்டு. இல்லப்பா உன்னோட ஐடியா என்னப்பா? கிருஷ்ணகிரி போகலாம். கிருஷ்ணகிரி ஐடியா. கிருஷ்ணகிரியில் என்ன இருக்கு? கிருஷ்ணகிரி டேம் இருக்குண்ணா. டேம் மீன்லாம் சாப்பிட்டு வரலாம்ண்ணா. எப்படி இப்போ பேஸ்ட் எல்லாம் போடுவோம், எப்படி இருந்தாலும் டேமுக்கு வருவாங்க நிறைய பேருங்க. அப்போ வந்து போயிட்டு விளாக் மேட் போய் எல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஏற்காட்டில் போனால் அங்கே ஒர்த்து இருக்குமா இல்லையா? எனக்கு அதான் ஒரு சொல்கிறது ஃபால்ஸு. சப்போஸ் நம்ம குப்பனத்தை போன மாதிரி ஃபால்ஸ். இல்லை நீ வந்து அவனை தப்புலாம் சொல்லாத, உன்னோடது சரின்னு மட்டும் சொன்னா போதும். உன்னோடது ஏற்காடு போகலாம் மச்சான். ஏற்காடு போகலாம் மச்சான். ஏற்காடில் என்ன இருக்கு? உன்னோட பிரச்சாரத்தை சொல்லு. ஏற்காடில் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்கு. லேக் இருக்கு. லேக்னா ஆறா? ஏரி ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அப்புறம் நிறையா வந்து வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. நமக்கு அந்த போகிற ரோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். க்ரீனாக இருக்கும், பெஞ்ச் எல்லாம் இருக்கும். அதனால நான் ஏற்காடு போகலான்னு சொல்கிறேன். ஓகே, ஒரு ஏற்காடு போகலான்னு சொல்கிறது. நைட் டைமில் மேலே ஏற விடுவாங்களா? போயிட்டு வேஸ்ட்டாக ரிட்டர்ன் ஆகிட்டோம். அதெல்லாம் பார்க்காத, ஏற விடலையா? எப்போ ஏற விடுறாங்களோ அப்போ வரைக்கும் வெயிட் பண்ணி போகிறோம். சரி சரி கூகுள் சீட்டு ஒன்று கிருஷ்ணகிரி உனக்குனடா இப்பதான் போனோம். நீ வந்து பேசவும் மாட்டேற. சப்ஜெக்ட் எதனா பேசலான்னு பார்த்தனா வேஸ்டா பேசுற. இல்லண்ணா திருப்பி இன்னொரு நாள் போலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இதுதான் வீடியோ இது ஓகே நிக்கல. போயிட்டு வர்றதுக்கு புது இடத்த போகணும். ஏற்காடு போயிருக்கியா? கிருஷ்ணகிரி டேம் போயிருக்கியா? எனக்கு என்ன தெரியுமா மச்சான், எனக்கு பசங்களோட இருக்கணும். அது எங்க வேணா இருக்கலாம். அது ரோட்ல இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், இல்ல காட்டுல இருக்கலாம், இல்ல தனியா இருக்கலாம், இல்ல ஒரு டீ கடையில் விடுக்கலாம். இல்லைன்னா இங்கேயே நின்று நைட்டு 12 மணி வரைக்கும் பேசிட்டு கூட கிளம்பலாம். யாருக்கும் பொதுவா போட்டலான்றியா? கன்ஃபார்மா? யாரு மேஜர் பேப்பர் வாங்குவா, இல்லைன்னா கார் உள்ள என்ன பேப்பர் என்ன இருக்கா பாரு. குழுக்கள் சீட்டை போடுறோம். கம்பல்சரி குழுக்கள் சீட்டில் எது வருதோ அதான் போகிறோம். ஓகேவா? நான் அப்புறம் என் பக்கம் உன் பக்கம் பேசுறது அவன் பக்கம் பேசுறது இது பொது தானே. குழுக்கள் சீட்டு பொது தானே. சரி ஓகே வச்சுட்டு ஓகேண்ணா. பேப்பர் பேப்பர் இருக்கு, பேனா இருக்கு. எப்படி தெரிஞ்சது? அட்டை கட்சி போடுறா. பேப்பர், பென்னு வச்சு எழுத. ஓகே நாலு சீட்டு கொடு. ஏப்பா இந்த கேங் இது வந்து கண்ணமுடி சொல்லிட்டப்பா. இல்லை யாராவது நான் பார்த்துருக்கேன். யாராவது வாங்கண்ணா இல்லைண்ணா உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் எங்கே போக போகிறோம், எந்த ஊருக்கு போக போகிறோன்னு உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, ஏன்னா எங்களுக்குள்ளே நாங்கள் சீட்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா? இது என்ன எனக்கு வந்து கிருஷ்ணகிரி தான். ஓகேவா? கொடுத்த சீட்டு கிருஷ்ணகிரி. ஏற்காடு அங்கதான் போறேன். அங்கேயே போயிடலாம். வேணா நான் அங்கேயே போயிடலாம். வேணா சீட்டே ஓகேண்ணா. ஓகே தேங்க்ஸ்.
ஆனா பண்ணு பிறகு போகுது அவனுக்கு வேற வாங்கிட்டு மச்சான் பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம். என்னடா அந்த நோட்டு புத்தகம்லாம் போய் குத்துட்டு வந்துருக்கா போடா. கிருஷ்ணகிரி விட்றா வண்டியா. வேறா வண்டியா வாங்க கைஸ் கிளம்புவோம். அப்புன்னு ஆசைப்பட்ட மாதிரி கிருஷ்ணகிரி வந்துச்சு. கிருஷ்ணகிரியில் என்ஜாய் பண்ணுறோம். கிருஷ்ணகிரி ஃபர்ஸ்ட் ரூம் போட்டுட்டு அப்படியே டேமுக்கு போயிட்டு வேஸ்ட் எட்டு கட்டிட்டு டேமுக்கு போயிட்டு அப்படியே ஒரு vlog சின்னதா பண்ணிட்டு ரூம் போயிட்டு தங்குறது ரூம் போயிட்டு அது இல்ல நான் நாளைக்கு கதை இல்ல அங்க போனா எல்லாமே கைடு நீ தான். ஓகேவா? கிருஷ்ணகிரி கைடு நீ தான். அங்க என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எங்களுக்கு தேவையானதை செய்யறது எல்லாமே நீ தான். அப்படின்னா கிருஷ்ணகிரி வண்டியை விட்றா போவோம். 2 hours later. வரீங்களா? என்னண்ணா என்னண்ணா ஆச்சு விஷயம் போன விஷயம் என்ன ஆச்சு? நிறைய ஆப்போசிட் போய் ரிட்டர்ன் பண்ணணுமா அப்படி எல்லாம் வச்சுக்க அந்த இதுல போடா ராயகோட் ரோட்ல ஒன்று இருக்குண்ணா எம்ஜிஎம் சொல்லிட்டாங்க அங்கே போகணும் சொட்ட கரெக்டா கேட்டியா சொட்ட? கேட்டேன் இந்த ரைட்டாப்பா ஆமா இன்னும் கொஞ்சம் போகணும் இருந்தா என்னண்ணா என்ன டேய் அமைதியாரா டேய் நீ திசை எங்க போறா? இந்த கூகுள் மேப் வச்சு தேடாத. ஆளுகள்கிட்ட கேட்டு பக்கத்துல ரோட்ல நடக்கிறவங்கள்ட்ட கேட்டு. ஆனந்த் தியேட்டரு கால்காரெல்லாம் தெரியாதுடா மச்சான். ஆனந்த் தியேட்டர்டா தம்பி. இப்போ அங்க ஒரு தியேட்டர் இருந்துச்சு. அது என்ன தியேட்டர்? ராஜா தேட்டர்ண்ணா. ரொம்ப நேரம் இங்கேயே சுத்திட்டு இருக்கோம் நம்ம. இன்னைக்கு நைட் ஃபுல்லா இங்க சுத்திட்டு கிளம்பிடலாமா போடுறான். டேய் டேய் இந்த இடத்த நம்ம எத்தனை டைம் சுத்துறோம் தெரியுமாடா? 3:30 ரைட்டா ஆமாண்ணா. ஒன்று என்னன்னு தெரியலடா போனேன். பின்னாடி யாரும் பையன். ஐயோ மச்சான் இறங்கிட்டாடா? வண்டி பின்னாடி இருக்காரு சொல்லுங்களா? சொல்லு ஹலோ இது எப்படி? சொல்லுங்க சார் அவர் போயிட்டார். புரியுதா? ஆமா சேல்ஸ் பாருங்க எக்ஸல்ல அவன் எடுக்க மாட்டானா அவன்? சாரி சார். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ராங் ரூட்டா அது? ஆமாண்ணா. மூணாவது டேய் ஆனந்த் தியேட்டர்டா. ஆனந்த் தேட்டர் தான்டா பேரு தான்டா ராஜா. ராஜா தியேட்டர்ன்றீங்க. ஆனந்த் அவர் பேருன்றீங்க. முடியலடா சாமி உங்ககிட்ட டேய் கூட தான் போறோம். ஆமாண்டா இங்க தான்டா இருக்குது ஏய் ஏன்டா சாவடிக்குற இங்க ஒரு பெட்ரோல் பங்க். அந்த எக்ஸ்பி பெட்ரோல் பங்க் இருக்கு பாரு டேய் மச்சான் இத பாரு இப்பதான் மச்சான் வீடியோ எடுத்து வந்தோம் இதெல்லாம். ஆமாண்டா மச்சான் இப்போ இப்படி தான் போறோம். இப்போ திரும்பி இப்படி தான் மச்சான் வந்திருக்கோம். அதாவது நான் தேட்டர் ஆனந்த் தியேட்டர் வந்துச்சாச்சு. இங்க வண்டி எடுத்து முடியுமாடா அது ஹோட்டல்னா ஏய் லாட்ஜ் தானே நிக்குது வந்துறோம் சாப்பாடு வாங்கி அந்த டேய் கிருஷ்ணகிரி என்டர் ஆகும் போது டைம் என்னன்னா 6 மணி ஆக்சுவலா. இப்போ டைம் 9:30. அது வரைக்கும் வெறும் ரூமை மட்டும் தான் தேடின்னு இருக்கோம். சாப்பாடுலாம் வாங்கிட்டேங்க. சாப்பாடு வாங்கிட்டு எல்லாமே பண்ணியாச்சுங்க. ரூம் மட்டுமே ரொம்ப நேரம் ஆகுதுங்க தேடுறதுக்கு. அதாவது ரூம்ஸ்லாம் இருக்கு. பட்ஜெட்டில் ரூம் வேணும்னா கஷ்டம் இல்லை. கண்டிப்பா அதுக்காக தான் இவ்வளவு நேரம் கஷ்டம். ஒரு ரூமுக்கு போய் தேடினா பெட்டு கவர் கூட மாற்றல. ஒரே வலையெல்லாம் படுத்து உடஞ்சி போயிருக்குது. அது ரொம்ப சரிப்பட்டு வரல. நாங்க பசங்களாம் போய் எந்த வலையில உடைக்கிறது? அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமுகு டுமுகு அமுகு டுமுகு அமுகு டுமுகு அமால் டுமால்